அப்பா, என்னப்பா நீங்க இங்க? ஏமா போன் பண்ணா போன் எடுக்க மாட்டியா? ஆ, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஏன்பா, ஏதாவது பிரச்சனையாப்பா? இங்க எதுவும் பேச வேண்டாம், முதல்ல வெளியில வா. என்னாச்சுப்பா? அப்பா, வீட்ல யாரும் இல்ல, என்னன்னு சொல்லுங்கப்பா. ஆமா, காலையில இருந்து மாப்பிள்ளைக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. மாப்பிள்ளை எங்க? இப்ப அவரு கோயிலுக்கு போயிருக்காருப்பா. அவரு கோயிலுக்கு போயிருக்காருங்கிற, நீ இங்க வீட்டுல இருக்க? மாப்பிள்ளை தனியாவா போயிருக்காரு? சக்தி, ஆ? நான் கேட்டது காதுல விழுகுதாமா? அப்பா, அது வெற்றியும் பூஜாவும் சரளம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னம்மா சொல்ற? உன்னை இங்க விட்டுட்டு அவங்களோட அவர் எதுக்குமா கோயிலுக்கு போறாரு? அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன்ப்பா. நீங்க எதுக்கு முதல்ல இங்க வந்தீங்க, அது சொல்லுங்க. சக்தி, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு எதுவுமே சரியா படலமா. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு மட்டும் என் மனசுக்கு தெரியுதுமா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு தெரியாம புஷ்பாவும் சங்கிலியும் கோயிலுக்கு போனாங்க. நான் தூங்குறதா நினைச்சுக்கிட்டு அவங்க ரகசியமா என்னமோ பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு கல்யாணம், சக்தி வாழ்க்கை இதோட முடிஞ்சதுன்னு அறகுறையா அவங்க பேசுனது என் காதுல விழுந்துச்சு. இங்க வந்து பார்த்தா பூஜாவும் அவரும் கோயிலுக்கு போயிருக்காங்கிற. என்னதாமா நடக்குறீங்க? ஒருவேளை வெற்றிக்கே தெரியாம எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்களோ? சக்தி, யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. மாப்பிள்ளை எந்த கோயிலுக்கு போயிருக்காருங்கிறது தெரியுமா? தெரியும்பா. வா, முதல்ல என்ன ஆச்சுன்னு பாப்போம். வா. பேசாம போயிடு சங்கிலி, என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ டென்ஷன்ல இருந்தா உன்னை அப்படியே உள்ள விட்டுருவாங்களா? எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லிட்டு போ உள்ள. போடி போ. உள்ள போனாதான் களை கட்டும். எங்க இவ வராம போயிடுவாளோன்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேலை வந்துட்ட. போய் பாரு உன் புருஷாங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு. சக்தி, வா வா வா. நீ வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ வந்ததும் நல்லதுதான். ஆமா சக்தி, இன்னைக்கு உன் புருஷனுக்கு கல்யாணம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கல்யாணத்தை பார்க்க அதிர்ஷ்டம் கிடைக்கும்? தன்னோட புருஷனுக்கு கல்யாணம் ஆகும்போது அத பார்த்து சந்தோஷப்படுற அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்கே. உங்க அம்மாக்கு கூட இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கல. உங்க அப்பா என் கழுத்துல தாலி கட்டும் போது நீ மட்டும் தான் பார்த்தல. புஷ்பா, எங்க அம்மா பத்தி ஏதாவது பேசுன? அப்போ உன்னை பத்தி பேசலாமா? இப்போ நீ என்ன பண்ற? வெற்றி பூஜா கழுத்துல தாலி கட்டும் போது மொத ஆளா நீயே எங்களுக்கு ஆச்சரிய போடு. மொத்தமா போக வேண்டியதானே? என்ன பதிலே சொல்லாம இருக்கா? ஷாக் ஆயிட்டியா? ஆமா சக்தி, நீ எதுக்கு ஷாக் ஆகுற? உனக்கும் வெற்றிக்கும் தான் சண்டே ஆச்சு. எப்படியும் பிரியதான் போறீங்க. அப்புறம் என்ன? போ போ போமா போ.
அப்புறம் தான் மந்திரம் சொல்லுவீங்க. தாலி எடுத்து கொடுங்க. கல்யாணத்துல மந்திரம் சொல்ல வேண்டாமா? அப்பனா நீங்க வேற ஆளை பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். ஐயரே இருங்க, மந்திரத்தை சொல்லுங்க. இதுக்குதான் சக்தி நான் அப்பவே சொன்னேன். இப்ப பாத்தியா விளையாட்டு வினையா போச்சு. இது எங்க போய் முடியுது பாத்தியா? இப்ப பாரு, என்னால இங்க இருந்து எந்திரிச்சு கூட போக முடியல. எல்லாரும் என்ன கார்னர் பண்றாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி வம்பல மாட்டி விட்டியடி. நீ எடுத்த முடிவு இப்ப தப்பாயிடுச்சு. என்ன பண்ண போற? வாங்க வாங்க வாங்க, போங்க போங்க போங்க. எங்க போங்க? குண்டு வச்சிருக்காங்க. கல்யாணம் நடக்குது சார். உள்ள 100 பேர் இருக்காங்க. இருக்கு சார். போங்க சார், போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்க. வாங்க. ஐயோ போலீஸ். எதுக்குடா இப்படி ஓடி வர? போலீஸ் வருதுக்கா. போலீஸா? அறிவு இருக்கா உனக்கு? போலீஸ்க்கு நீயே பயப்படுற? என்னன்னு போய் கேளுடா, போடா. அக்கா, அதெல்லாம் நீயே கேட்டுக்கோ, என்னால கேட்க முடியாது. இருங்க. என்னங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நாங்க இப்படி வரலனா நீங்க எல்லாரும் மொத்தமா மேல போக வேண்டியதுதான். கோயில்ல பாம்பு இருக்குன்னு தகவல் வந்திருக்குமா? சீக்கிரம் சர்ச் பண்ணுங்க. இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி சந்தேகப்பட்டு ஏதாச்சும் பண்ணுன, உனக்கும் எனக்கும் என்னைக்குமே கல்யாணம் நடக்காது. நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதான். புரியுதா? டேய் வாடா. பூஜா, இவன் நடிக்கிற மாதிரி இல்ல. நானும் உங்ககிட்ட அண்ணில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் சந்தேகப்படாதீங்கன்னு. வெற்றி முழுசா மாறிட்டா நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல. ஏன் நீங்க 2 பேரும் நம்பவே மாட்டேங்கிறீங்க? என்ன தயவு செஞ்சு நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான். பூஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாதீங்க. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க. பூஜா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன கேட்க சொல்றீங்க? எல்லாரும் முன்னாடியே நம்ம கால்ல விழ வச்சிட்டீங்களே. இன்னும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா மொத்தமா எல்லாம் கையை விட்டு போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ஒரு வாரத்துல நடக்க வேண்டிய கல்யாணமும் சேர்ந்து மொத்தமா போயிருக்கும். இல்ல, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வெற்றி தான் மாறிட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. திரும்ப எதுக்கு அவன் மேலேயே சந்தேகப்பட்டு இருக்கீங்க? முதல்ல உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, ஒருவேளை உங்க பிரச்சனையை என்ன வச்சு தீர்த்துக்கலாம்னு பாக்குறீங்களா? மேடம், ரொம்ப ஓவரா பேசாதீங்கன்னா. எங்க அக்கா எல்லாம் உங்க நல்லதுக்கு தானே பண்ணுது. எது ஏன் நல்லது? எது நல்லது? இதோ இப்ப வெற்றி கோச்சிட்டு போறானே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு, அதுதான் நல்லதா? ஏதாவது யோசிக்க நல்லா தெரிஞ்சா யோசிங்க. இல்லனா வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்க. அப்படி ஒரு ஐடியா சொல்றேன், இப்படி ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு எதையும் சொல்லி கெடுத்து வைக்காதீங்க. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாண்டி. முதல்ல வெற்றி போறான் பாரு, நீ உடனே போ. ஏதாவது சொல்லி சமாளிமா. அவன் உங்க அம்மா கிட்ட எதையும் சொல்லாம பாத்துக்க. வெற்றி அவங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாமா? எப்படி சொல்ற? ஏன்னா வெற்றி நிஜமாவே சக்தியை வெறுக்கிறான். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இந்த கல்யாணம் ஊரறிய அவங்க அம்மா முன்னாடி நடக்கணும்னு ஆசைப்படுறான். அதுதான் உண்மை. இதோ இவங்க சந்தேகப்பட்டதெல்லாம் போய்மா. உண்மையிலேயே வெற்றிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லனா நான் அந்த தாலி எடுத்து கொடுத்ததுமே மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருப்பான். ஆனா ஏன் அவன் அப்படி பண்ணல? அதுதான் வெற்றியோட கேரக்டர். ஏன் அவன் அப்படி பண்ணல? ஏன்னா அவனுக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நல்ல வேலை அதை கெடுக்க பார்த்தேன். அதாங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இல்லடா, என்னமோ தப்பா இருக்கு. எல்லாத்தையுமே அந்த வெற்றி பையன் சொல்லி அடிக்கிறான். நீ சக்தியை கவனிச்சியா? வந்தா வெற்றிய பார்த்தா ஷாக் ஆனா. ஆனா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஒரு வார்த்தை சொன்னாளா? அவ பாட்டுக்கு போயிட்டு தானே இருந்தா. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? ஆனா சங்கிலி, அவ அமைதியா போற ஆளே கிடையாது. கரெக்டுக்கா. சக்தி வெளில வந்தால, நான் கூட அவளை நக்கல் பண்ண.
அவ பாட்டு போயினே இருந்தா, ஒரு வார்த்தை கூட பேசலையே. இதெல்லாமே யோசிச்சு பார்த்தா இது ஏதோ பிளான் மாதிரி தெரியல. கண்டுபிடிக்கிறேன்டா, நான் இத கண்டுபிடிக்கிறேன். இந்த உண்மையை நான் உடைக்கிறேன். பூஜா மூஞ்ச உடைச்சிருவா. எப்படி சொல்லிட்டு போனா பார்த்தல. அவ கல்யாணம் அவ வாழ்க்கை, நமக்கு என்ன விடாத. இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? மீனாட்சி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன். பூஜாவுக்கே தெரியாம வெற்றியும் சக்தியும் நாடகம் போடுறாங்கன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அக்கா, நம்ம வீட்டுக்கு ஏதோ ரைடு வர போறாங்களா? ரைடா? அப்படின்னா அப்படின்னா அதான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தாங்கல்ல, வருமான வரி சோதனை. 3 சிங்குங்க வர்றாங்களா? We are coming from income tax officer. என்ன சொன்ன? 3 சிங்குங்களா? ஆமா ஆமா, இத யார் உனக்கு சொன்னது? ஆமா, மாப்பிள்ள தான் சொன்னாரு. ஏய், நீ நல்ல கேள்வி கேட்கிறிய. பின்ன என்ன மாப்பிள்ளையா சொல்லுவாரு? என் சிநேகித ஒருத்தர் இருக்கான், அவன் சொன்னா. என்ன யோசிக்கிறா புஷ்பா? எனக்கு என்னமோ இதுல ஒரு சதித்திட்டம் இருக்குமோன்னு தோணுது. ஓஹோ, திரும்ப அந்த வெற்றி பைய பிளான் பண்றானா? வாடா வா, இன்னைக்கு இருக்குடா உனக்கு கச்சேரி. இப்ப என்ன பண்ண போற? என்கிட்ட சொல்லிட்டல்ல, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரியா? டேய், நான் சொன்ன மாதிரி செய்யறல? ஆமாக்கா, அவங்க பின்னாடி தான் நிக்கிறேன். சரி, நீ அவனுங்க கூடவே இரு. என்ன? சரிக்கா. இப்ப தெரிஞ்சிடும் அவனுங்க என்ன திட்டம் போட்டிருக்கானுங்கன்னு. இத பாரு, அவனுங்க கண்ணுல மட்டும் நீ மாட்டிராத, அப்புறம் சிக்கலாயிடும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. சரிடா. டேய், கைய வச்சு ஏதாவது ஆக்ஷன் பண்ணுங்கடா. அண்ணே, இப்பதானே வந்திருக்கான். பதுங்கி பதுங்கி நாம என்ன பண்றோம்னு பாத்துட்டு இருக்கானே. அண்ணே, அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம பார்க்கலன்னு. நிக்கிறதா நமக்கு பச்சையா தெரியுதே, அவன் தான் நிக்கிறான்னு. இவெல்லாம் எப்படின்னு ஊருக்குள்ள ரவுடியானா? டேய், இவனை மாதிரி அல்ல கைங்க ரவுடியா இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது தானே. சரி, நம்ம ஐட்ட தேடுங்க. எடுத்துட்டு போங்க 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 போ. அண்ணா இந்தானே. அடப்பாவிகளா, இவ்வளவு முட்டாளாடா நீங்க? திரும்ப அதே கெட்டப்ல வரீங்களாடா? ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங். எஸ் சார், ஃபாலோ மீ. ஓகே சார். நாங்கெல்லாம் ஆர்மியா பாத்துக்கிறோம். நீ நவுரு நவுரு நவுரு. வாங்கய்யா, வாங்க. நீங்களும் இவங்க கூட்டணி தானே? நீங்கெல்லாம் சொன்ன அடங்க மாட்டீங்கல்ல? குடா சங்கி, நீ குடுக்கா குடு. புஷ்பாக்கா, ஹாய். என்ன புஷ்பாக்கா? அப்ப இவங்க நெஜ அதிகாரிங்க புஷ்பாக்கா. பெரிய அதிகாரிங்க மேலேயே கைய வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டியே. எப்படி சும்மா அதிருதா? இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் கரோ. என்ன சொல்றாங்க? உங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்கடா. வெண்ண அரெஸ்டா? எதுங்க அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? இவ்வளவு நேரம் அக்காவும் தம்பியும் சிங்குங்கள கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு தான். இப்பவே செக் பண்ணுங்க. வீட்ல இருக்கிற நகை பணம் ஒண்ணு கூட விட கூடாது. வாங்க, ஜல்தி கரோ. எங்க அங்க எங்க போறீங்க? ஏங்க, அங்க எதுக்காக போறீங்க? அங்க எதுவுமே இல்ல. நான் சொல்றது கேளுங்க. ஏங்க அக்கா போடுங்கக்கா. ஏங்க போடுங்க. ஆமா, நீ அரசு அதிகாரிங்க மேலே கை வைப்பியா நீ? ஐயோ, என்னெல்லாம் சிக்க போதோ.
நீங்கன்னு எனக்கு தெரியாது. வேற யாரோ நினைச்சு நாங்க பண்ணிட்டோம் சார். மன்னிச்சிருங்க. எத்தனை தடவை நாங்க சொன்னோம் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு, கேட்டீங்களா? சார் சார் விட்டுருங்க சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். அக்கா உண்மையிலே தப்பு இருக்குதுக்கா. அவசரப்பட்டு சாரை ஏன் காய்ச்சா? டேய், நீ தான கூட சேர்ந்து அடிச்ச. அது நீ அடிச்சான்ட்டு நானும் அடிச்சேன். ஏய் புஷ்பா, என்ன உனக்கு? எதுக்கு இப்படி குறுக்க வந்து வண்டியை நிப்பாட்ற? உன் பையன் பண்ண காரியம் உனக்கு தெரியுமா? பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன நாள் முழுக்க உள்ள இருக்க வச்சுட்டான். உன பஞ்சாயத்துல உட்கார்ந்து சட்டம் பேசுறல, இப்ப சொல்லு, உன் பையன் மட்டும் இப்படி பண்ணலாமா? என்னோட நகை பணம் எல்லாம் போச்சு. இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவா? நீ தானே பதில் சொல்லணும். வெற்றி, இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? அம்மா, நம்ம வீட்ல தான் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்குல்ல. ஆனா இவ சும்மா ஏதாவது சொல்லி குட்டையை கிளப்பிட்டே இருக்காமா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேக்கல. அதான் ஒரு ரைடு ஒண்ணு அனுப்பிச்சு விட்டம்மா. ரைடா? அப்படின்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுடா. அதாமா இந்த வருமான வரி சோதனை. இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமாடா? சரி, எப்படி ரைடுக்கு நீ ஏற்பாடு பண்ண? இங்க நான் வயிறு எரிஞ்சு சத்தம் போட்டுட்டு இருக்கேன், அம்மா உன் பையனை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இரு புஷ்பா, என் பையன் ஏதோ புதுசா பண்ணிருக்கான், என்னன்னு கேட்க வேண்டாமா? நீ சொல்லு வெற்றி. அம்மா அது வந்துமா, டேய், நிஜமாவே நீங்க என்ன நினைச்சிட்டு அதிகாரிகளை போட்டு அடிச்சாளா? அவ்வளோ தாமா இவங்க புத்தி. இப்போ மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. டேய், என்ன நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? உன் குடும்பத்தையே நான் பழி வாங்குறேன்டி. அத்தனை பேரு முன்னாடியும் என்ன தலை குனிஞ்சு நிக்க வச்சிட்டீங்கல்ல, உங்க எல்லாரையும் நான் தலை குனிய வைக்கிறேன்டி. வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. நீங்க ஏன் அண்ணி இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? இதுவும் என்ன கேட்காத சக்தி. அண்ணி, நீங்க அசோக் அண்ணன் வீட்டுல சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. என் மாமியார் என்ன தாங்குறாங்க. என்ன நீ சொல்றீங்க? பார்த்தல, இதுதான் நான் சந்தோஷமா இருக்க லட்சணம். நாம எல்லாரும் சேர்ந்து சகுந்தலா அத்தை சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. அதுல அவங்க பயங்கரமா கோவம் ஆயிட்டாங்க, என்ன படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என் அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. இப்ப எனக்கு யாருமே இல்ல சக்தி. அப்போ நாங்கெல்லாம் யாரு? நீ உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு எங்க கிட்ட சொல்லக்கூடாதா? நானும் வெற்றி எத்தனை தடவை உங்களுக்கு கால் பண்ணோம். ஏன் நீ இதெல்லாம் எங்க கிட்ட மறைக்கிறீங்க? என் கஷ்டம் என்னோட போகட்டும், நீங்களாவது சந்தோஷமா இருங்க. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வேற நாங்க வேறயா? நீங்க இப்பவே வாங்க, சகுந்தலா அம்மா கிட்ட நான் பேசுறேன். என்ன விளையாடுறாங்களா அவங்க? வேண்டாம் சக்தி, நீ ஏதாவது வந்து பேசி அவங்க என்ன என் அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கன்னா, என் அம்மா வீட்டுல இப்ப எனக்கு இடம் இருக்கான்னு கூட தெரியல. பிறந்த வீட்டுல அசிங்கப்படுறதை விட புகுந்த வீட்டுல கஷ்டப்படுறது எவ்வளவோ மீன். நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? ஐயோ அண்ணி, சரி நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அண்ணி, நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நான் என்னைக்கு உங்களை இப்படி இருக்க விட மாட்டேன். என்னால முடிஞ்சத சத்தியமான செய்வேன். நீயாவது 2 வார்த்தை ஆறுதலா பேசுறேன், ரொம்ப சந்தோஷம். அண்ணி, உங்க குழந்தை எப்படி இருக்கு? குட்டிக்கு என்ன, நல்லா சுத்தி சுத்தி வருது, உதைக்குது. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என் குழந்தைதான். இவ்ளோ கஷ்டத்திலயும் அசோக் என் கூட இருக்கிறதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சக்தி.
சரிங்க நீ உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. சரி சக்தி, நான் வரேன். வாண்ண சக்தி, வா உட்காருங்க. உட்காரு. என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அவர் வராரு. வா சக்தி, வா வெற்றி, உட்காருங்க. ஏய், யார் வீட்ல யார் உட்காருது? என்ன இன்னொரு தடவை ரவுடித்தனத்தை காட்ட போறியா? அதெல்லாம் இல்லம்மா, என் தங்கச்சிய என்ன கூட்டிட்டு போகணுமா? கூட்டிட்டு கிளம்பு. மா, ஏன் இப்படி பேசுற? அவளை கூட்டிட்டு போறதுன்னா இப்படி தட்டுல அடிச்சுட்டு வருவாங்களா? முதல்ல என்ன விஷயம்னு கேளு. நான் எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தராத. அம்மா, உங்க கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. பழசெல்லாம் மறந்துருங்க அம்மா. அதெல்லாம் ஏதோ ஒரு வேகத்துல நடந்ததுதான். ப்ளீஸ்மா. மறக்கிற மாதிரியா பண்ணா இவன்? அம்மா, அன்னைக்கு வேற ஏதோ கோவமா. இன்னைக்கு நான் சரண்யாவோட அண்ணனா வந்திருக்கேன். மாசமா வேற இருக்கா, அதான் தீர்த்த சடங்கு பண்ணணுமா. அது அப்படியே பண்ணாம விட்டு போச்சு. அதான் இப்போ பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். அதுக்கு தான் அப்படியே உங்களையும் அசோக்கையும் அழைச்சிட்டு தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கும். தீர்த்த சடங்கா? எதுக்கு? அது ஒண்ணுதான் குறைச்சு. அம்மா, நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வெற்றி, நீ அமைதியா இரு. நான் பேசுறேன். அம்மா, நீங்களும் ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க. நீங்களே இப்படி பேசினா என்னமா அர்த்தம் இது? நான் என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தா சம்மந்திங்கிற மரியாதை கொடுத்து நடத்திருப்பேன். உங்களை மாதிரி நடந்துக்க மாட்டேன். திரும்ப திரும்ப இப்ப எதுக்குமா பழசையா ஆரம்பிக்கிறீங்க? அப்படி ஆரம்பிச்சோன்னு வைங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இருக்காது. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும்னு கூப்பிட வந்திருக்கோமா. நீங்க இப்போ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. வெற்றியே இவ்வளவு தன்மையா பேசுறான்னா நீ ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? சும்மா இருடா. வேணுங்கிற போது இவ அமைதியா பேசுவான், வேண்டானா வேற மாதிரி பேசுவான். இது எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போகணும். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஒரு நிமிஷங்க. அத்தை, நான் எங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அத்தை. பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ஒரு தடவை போயிட்டு வந்துடட்டுமா அத்தை? முதல்ல உன்னை யார் இங்க இருக்க சொன்னா? முதல்ல கிளம்பு. வெற்றி, நீ அமைதியா இரு வெற்றி. அண்ணா, வா போலாம். அசோக், உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் அவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசியும் உங்க அம்மா பேசுறது நியாயமே கிடையாது. சரண்யாமா, வா போலாம். வெற்றி, ஏய், அவங்க அம்மா எப்படி பேசுனாங்க பாத்தியா? வெற்றி, உன் மேலயும் தப்பு இருக்கு. நீ பண்ணதுக்கும் அவங்க உன்னை இப்ப அவமானப்படுத்தினதுக்கும் சரியா போச்சு. அதுக்குதான் பொண்ணு கொடுத்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றது. சும்மா எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத, சரியா? அவங்க பண்ண வேலை அப்படி. சரி, இப்ப வீட்ல போய் அம்மா கிட்ட என்ன சொல்றது? சகுந்தலா அம்மா வரலன்னா, ஏய், சகுந்தலா அம்மா வரலன்னா தீர்த்த சடங்கு வைக்க மாட்டாங்க, ஞாபகம் இருக்குல்ல? வெற்றி, நான் சொல்ற மாதிரி கேளு. ரங்கநாயகி அத்தை கிட்ட சடங்குக்கு சகுந்தலம்மா வராங்கன்னு சொல்லிடு. ஏய், முதல்ல தீர்த்த சடங்கு நடக்கட்டும். கடைசி நேரத்துல சகுந்தலம்மாவால வர முடியலன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் வெற்றி. என்ன திரும்ப என்ன போய் சொல்ல சொல்லி இந்த பிரச்சனை பெருசாகணும்? ஏய், ஏன்டி இப்படி பண்ற? ஏய் வெற்றி, ப்ளீஸ், நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் செய்ய. இப்போ ஃபங்க்ஷன் நடக்கிறது தான் முக்கியம். நீ மட்டும் மாத்தி சொன்ன
நிச்சயமா இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ்டா. அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த வீட்ல நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. எது நடந்தாலும் நீங்க அமைதியா பார்த்துக்கிட்டு மட்டும் இருங்க. வாங்க போலாம். வா வா. சரண்யா, நீ கிளம்பு. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அக்கா, இந்த அம்மாவே ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு சொல்லிச்சு. இதுக்கு மேல நமக்கு என்னக்கா இங்க வேலை? இருக்குடா சங்கிலி. இந்த அம்மா கடைசி நிமிஷத்துலயாவது வந்துராதான்னு சக்தியும் வெற்றியும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபங்க்ஷன்ல எல்லாத்தையும் நான் தான் செய்வேன்னு பூஜா முன்னாடி நிப்பா. அது சரண்யாவுக்கு பிடிக்காது. அப்போ சக்தி தானே எல்லா சடங்கையும் செஞ்சாகணும். அப்ப கண்டிப்பா அவ மாட்டி தானே ஆகணும். வெற்றியும் ஒரு கட்டத்துல கோவப்பட்டு நானும் சக்தியும் சும்மா தான் சண்டை போட்டுக்கிறோம்னு சொல்லுவான்ல. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாமே. இந்த அம்மா பாட்டுக்கு மனசு மாறி தான் மருமகன்னு வந்து நின்னுடுச்சுன்னு வச்சுக்கேன். அப்புறம் நாம நினைச்சது நடக்காது சங்கிலி. இந்த அம்மாவும் அங்க போக போறது கிடையாது. அந்த பூஜாவும் அங்க சக்தியை எதையும் செய்ய விட போறதில்ல. இதுதான் எனக்கு வேணும். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. சக்திக்கும் வெற்றி தம்பிக்கும் பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு சக்திக்கு தெரியாம வெற்றி தம்பி பூஜா கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, நல்ல வேலை நான் தான் எப்படியோ தடுத்து நிப்பாட்டிட்டேன். அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நீயாவது என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட கேட்க கூடாதா? இல்லங்க, நானும் எத்தனையோ தடவை கேட்டு பாத்துட்டேன். ஆனா அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்ப வெற்றி தம்பி பூஜா கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு. மீனாட்சி, இந்த விஷயத்துல நீ இறங்கி என்ன ஏதுன்னு கேட்டா தான் இந்த பிரச்சனைக்கே ஒரு முடிவு வரும். மீனாட்சி, இதுல வேற என்னமோ ஒண்ணு இருக்கு. ஆனா என்னன்னு தான் எனக்கு புரியல. சக்தியும் மாப்பிளையும் எவ்வளவு அன்பா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். திருஷ்டிப்பட்டது மாதிரி ஆயிடுச்சு பாரு. உடனே போய் பேசு மீனாட்சி. நீ சக்தியோட அம்மா, உனக்கு இல்லாத உரிமையா? போய் பேசு மீனாட்சி. இந்த பாரு, நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேன். சொல்லுங்க மீனாட்சியம்மா, என்ன விஷயம்? நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். எதுவுமே என் மனசுக்கு பிடிக்கல. அதான் உங்களை எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு பிடிச்சிருக்கே. அதுக்கு என்ன பண்றது? சரளா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மீனாட்சி அம்மா சக்தியோட அம்மா. அவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா. நான் வெற்றி தம்பி கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா, அவரு பூஜா கூட வெளியில போயிருக்காரு. என்ன சொன்ன? பூஜா கூடவா? அப்ப நீ யாரடி இந்த வீட்ல? எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாம ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க? அதான் உங்க முன்னாடியே வெற்றி சொன்னால பூஜாவை தான் பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் எதுக்கு திரும்ப வந்து நிக்கிறீங்க இங்க? ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கை. நான் வராம வேற யார் வருவாங்க? அப்படி கேளுங்கம்மா. தன்னோட பொண்ணுக்காக பேசினாதான் அம்மா, இல்லனா சும்மா. சக்தி, முதல்ல உங்க அம்மாவை இங்க இருந்து போ சொல்லு. அதுதான் அவங்களுக்கு நல்லது. அம்மா, நீ முதல்ல வீட்டுக்கு போமா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சக்தி, நான் கேக்குற கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. நிஜமாவே வெற்றி தம்பி வெளியில போயிருக்காரா? இல்ல பொண்ணு அப்படி சொல்ல சொன்னாரா? இல்லம்மா, அது வந்து வெற்றி தம்பி வீட்ல இருக்காரா இல்லையா?
என்ன திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? சரி, அவன் இருக்கானே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தெரியுதுல்ல, அவன் இல்லன்னு சொல்லிருக்கான். அப்புறம் என்ன, முதல்ல கிளம்புங்க இங்க. இப்ப போயிட்டு வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே மொத்தமா வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. மீனாட்சி அம்மா, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. எங்க வீட்ல ஃபங்க்ஷன் வேற நடக்குது. அதுவும் இல்லாம இப்படி நீங்க அடிக்கடி வந்தீங்கன்னா வெற்றி எப்படி நிம்மதியா இருப்பான்? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் வந்தா உங்க வீட்டு நிம்மதி போயிடும்னு சொல்றீங்களா? சரிம்மா, நான் இப்பவே போயிடுறேன். சக்தி, உங்க அப்பா பூஜாவையும் வெற்றி தம்பியையும் கோவில்ல பார்த்ததா சொன்னாரு. உங்க அப்பா சொல்றத கேக்குற வரைக்கும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்து. என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? எந்திரி, வா போலாம். அம்மா, ஏமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? வாமா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம கூட கிளம்பிட்ட. இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பாடா? எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் இந்த தெய்வத்தை ரொம்ப நம்பினேன். ஆனா இந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்ற மாதிரியே தெரியல. இந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து எந்திரிக்க மாட்டேன். அது வரைக்கும் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வேண்டாம். பொண்ணு, இந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்லட்டும், இல்லனா என் வாழ்க்கை இங்கேயே முடியட்டும். முதல்ல இங்க இருந்து எழுந்துரு. வா, வீட்டுக்கு போய் பேசலாம். சொன்ன ஆமாமா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல வாமா. சொன்ன கேளு. விடுங்க சொல்றேன். அடிக்கிற வெயில்ல இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல சுருண்டு விழுந்தாலும் விழுந்துருவான். அம்மா அம்மா அம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? பாருமா. அம்மா, நீ காலை வச்ச நேரம் எங்க அம்மாக்கு மயக்கம் வந்துருச்சு. துர்கா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா அம்மா, என்னம்மா இப்படி ஓடுறா? அம்மா, துர்கா சீக்கிரம் வா. அம்மா, இந்தாம்மா தண்ணி குடிமா. கொஞ்சமாவது குடிமா. கொஞ்சம் குடிமா. குடிமா. அம்மா, இந்தாம்மா. அக்கா, என்னக்கா அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நான் தான் சொன்னல, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் மீனாட்சி மீனாட்சின்னு இவ பின்னாடியே வந்து நிக்கணும். அதுதான் இவளோட பிளானிங். வாய மூடு. கொஞ்சம் திரும்பி பாரு, வெற்றி வரான். என்னம்மா? ஆமா, இவ வந்து என்ன கிழிக்க போறான்னு பாப்போம். வெற்றி. அம்மா, என்னம்மா இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? எந்திரிங்கம்மா. வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க. அம்மா, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, அம்மா ஏதாவது சாப்பிட்டாங்களா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. என்ன சொல்ற? அம்மா அம்மா, என்னடா ரொம்ப பதற? நீ சொன்ன டயலாக் தான். ஒரு நாள் சாப்பிடலன்னு வச்சுக்கோ, ஒன்னும் ஆகாது. உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் நல்லா கரையும்.